ரோலர் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நம்மள்கிட்ட ஒரு புதிய ப்ரெஷர் ரோலர் இருக்கிறது, மிகவும் புதியது. ஸோ இதை கழட்டுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங்கை இவ்வாறு அழுத்தி வெளியில் இழுப்போம். இழுத்து இவற்றை இங்கே வைத்துக் கொள்வோம். அவ்வாறு இந்த ஸ்ப்ரிங்கையும் அழுத்தி எடுத்து வைத்துக் கொண்டோம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த பிளம்மண்ட், அதாவது சூடாக்கி பிளம்மண்டை தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரைட். இதில் முக்கியமான விஷயம் என்றால் இந்த கியர் செக்ஷன் பக்கத்தில் இந்த பிளம்மண்ட் கேபிள் இருக்க வேண்டும், மிகவும் முக்கியம். மறந்து விடுவீர்கள், அதனால் சொல்கிறேன். இந்த கியர் செக்ஷன் பக்கத்தில் இது மாற்றி போட்டு சம்டைம்ஸ் மாற்றி விடுவீர்கள். சி எவ்வளோ மிகவும் அதிகமாக பயன்படுத்தி உள்ளார் பாருங்கள், எவ்வளோ தேய்ந்திருக்கிறது. ரைட். அப்புறம் இந்த ப்ரெஷர் ரோலரை பாருங்கள். ப்ரெஷர் ரோலர் மிகவும் பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. இந்த ப்ரெஷர் ரோலர் மிகவும் பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. இந்த ப்ரெஷர் ரோலரை பாருங்கள், இந்த ப்ரெஷர் ரோலரை பாருங்கள். இது புதியது, இது பாதிப்புக்கு உள்ளானது, இது பாதிப்புக்கு உள்ளானது. ஸோ இந்த ப்ரெஷர் ரோலரை நாம் இங்கே மாற்ற போகிறோம். ஸோ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ப்ரெஷர் ரோலரில் இஃப் யூ லைக் திஸ், இப்படி அழுத்தீர்கள் என்றால் இது வெளியில் வந்துவிடும். வெளியில் வந்த கியரை புது ப்ரெஷர் ரோலரில் போட்டு ரெடியாக வைத்துக் கொள்ளும். அவ்வளவுதான். ஸோ நாம் புது ப்ரெஷர் ரோலரை தயார் செய்து விட்டோம். இப்பொழுது இந்த அசம்பிளி பார்த்தீர்கள் என்றால் அந்த கிழிந்த டெஃப்லான் ஷீட், இவையெல்லாம் கிழிந்த டெஃப்லான்கள், அவர் அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். சிறிது கிழித்த உடனே ஜென்ரலாக கஸ்டமர் வந்து மாற்றிக் கொள்வார்கள். இவர் பாருங்கள் எவ்வளோ டெஃப்லான் கிழிந்திருக்கிறது. ரைட். ஸோ இவற்றை நாம் வந்து சுத்தப்படுத்திக் கொள்வோம். இவற்றை சுத்தப்படுத்தும் பொழுது இந்த இரண்டு அந்த ப்ரெஷர் ரோலர் தாங்கி இருக்கிறது, இந்த ப்ரெஷர் ரோலர் தாங்கி கீழே விழுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட். உங்களிடம் எந்த ஒரு பொருள் தொலைந்தாலும் வாங்குவது என்பதோ மாற்றுவது என்பதோ மிகவும் கடினம். நான் சர்வீஸ் சென்டர் வைத்திருப்பதால் என்னிடம் அதிகப்படியான பொருள்கள், பழைய பொருள்கள் இருக்கும். நான் உடனடியாக மாய்த்துக் கொள்வேன். அதனால் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். கவனமாக ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டும். அந்த ஏரியாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய பொருட்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பழைய பொருட்கள், பழைய ஸ்க்ரூ இருந்தால் எது உங்களுக்கானது எது பழது என்று தெரியாது. அதனால் நீங்கள் சர்வீஸ் செய்யும் போது அந்த ஏரியாவை மிகவும் தூய்மையானதாக வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கிறது இந்த ஏரியா. எஸ். இப்பொழுது இந்த ஏரியாவை இதை ரிமூவ் செய்யுங்கள். இப்பொழுது கழட்டுங்கள். இதுதான் அந்த ப்ரெஷர் ரோலர். எவ்வளோ மிகவும் எப்படி அவர் பயன்படுத்தியிருந்தால் இந்த இடம் அந்த பிளம்மண்டினுடைய ஓவர் ஹீட்டு அந்த இடத்துல அந்த டெஃப்லான் ஷீட்டில் அதால் பாதிக்கப்படும். இப்பொழுது தான் உங்களுக்கு இந்த ஈரத்துணியினுடைய முக்கியத்துவம் தெரியும். பிகாஸ் ஏனென்றால் இந்த ஈரத்துணியால் நீங்கள் துடைத்தீர்கள் என்றால் இதில் உள்ள அனைத்து அழுக்கையும் இது எடுத்துவிடும். கம்ப்ளீட்டாக எடுத்துவிடும், முழுமையாக எடுத்துவிடும். முழுமையாக எடுத்து உங்களை வந்து சிறந்ததாக மிகவும் புதிது போன்ற சூடாக்கியாக, அதாவது பிளம்மண்டாக மாற்றிவிடும். இதனுடைய சூடுதான் எழுத்தை பேப்பரில் பதிய வைக்கிறது. பேப்பருக்கு கால் ஊன்றி தென் இந்த கரியை வந்து சுரண்டி எடுத்து விடுகிறது. மிகவும் முக்கியம். அவ்வாறு போட்டோம் என்றால், அப்படியே போட்டோம் என்றால் அது வந்து திரும்ப அந்த கிரீஸோட மிக்ஸ் ஆகி கிரீஸை சீக்கிரம் வீணாக்கிடும். ஸோ அதனால் அதை யோசிக்காமல் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த
என்டையர் லெங்க் ஃபுல்லாக ஒரு ஓட்டை ஓட்டிடுது. ரைட்டா? இப்போ அவ்வளோதான். ரைட், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, சூப்பர், பர்ஃபெக்டாக கிட்டோம். நம்ம இப்போ பாருங்கள், உங்களுடைய சூடாக்கி ஃப்ளம்மண்ட் யூனிட் வந்து நீட்டாக இருக்குது. ஃப்ளம்மண்ட் யூனிட் வந்து நீட்டாக இருக்குது. சற்று காற்றில் ஆறட்டும். அது சற்று காற்றில் ஆறட்டும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் ஃபில்டரை க்ளீன் செய்து கொள்ளலாம். இடைப்பட்ட நேரத்தில் ஃபில்டரை க்ளீன் செய்து கொள்ளலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கிறது, எவ்வளோ ஃப்ளம்மண்ட் டெஃப்லான் கிழிந்து உள்ளே கிடக்கிறது பாருங்கள். முடிந்தால் தலைகீழாக திருப்பி ஒரு ஆட்டு பழைய அழுக்கு கிழுக்கு எல்லாம் வெளியே வந்துருக்கு. அவ்வளவுதான். கடைசியாக நாம் இது சொல்லிட்டு அவற்றை திரும்பவும் அழுக்காது சென்று விட்டது. சிறிது காயட்டும். இப்பொழுது இந்த கிரீஸை எடுத்துக்கொள்ளுங்கள். கையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகப்படியான தண்ணீர் இருந்தால் அவற்றை புரிந்து கொள்ளும். எஸ், இப்பொழுது நன்றாக காய்ந்திருப்பது. கிரீஸை எடுத்துக்கொள்ளுங்கள். கிரீஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக தடவுங்கள். டாப் டு பாட்டம் தடவுங்கள். மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் நன்றாக தடவுங்கள். இந்த கிரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மூத்தான துருட்டை தரும். எந்தவித தடங்களும் இல்லாமல் சரசரசரென்று பேப்பர் மேலே எழும்பும். சரசரசரென்று பேப்பர் மேலே எழும்பும். நான் இந்த கிரீஸ் அப்ளை பண்ணதில் பூசுவதில் கொஞ்சமும் சிக்கனமாக இருப்பதில்லை. கொஞ்சம் சற்று தாராளமாக இருப்பேன். ஏனென்றால் என் கஸ்டமர் வந்து குறைந்தபட்சம் ஒரு 2 வருடங்களாவது அந்த டெஃப்லான் ஷீட்டை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனையாக இருக்கும். இப்பொழுது அது ரெடியாக இருக்கிறது. இப்பொழுது புது டெஃப்லான் ஷீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இது புது டெஃப்லான் ஷீட். அந்த டெஃப்லான் ஷீட்டை உள்ளில் இங்கே ஒரு லேயர் போட்டுவிடுங்கள். இந்த சைடு லேயர் போட்டு சற்று சிக்கனமாக பார்த்தோம் என்றால் கஸ்டமர் வந்து ஒரு 6 மாதத்தில் திரும்பி வந்துடுவார். வந்தால் சார் நம்மள்கிட்ட தான் 6 மாதத்துக்கு முன்னாடி மாத்திரம் திரும்ப பிரச்சனை அப்படிப்பார். அதனால் பெட்டர் வந்து அப்ளை நிறைய அப்ளை பண்ணுங்க. சரி, இப்பொழுது அந்த கேபிளை உள் செலுத்துங்கள். தனி ஒரு மனிதனாக சர்வீஸ் செய்யும்போது சற்று சிரமமாக இருக்கும். மற்றபடி அது சிறந்த வேலையும் கூட இருக்கும். அதை எடுத்து இந்த மூடியை நன்றாக சுத்தம் செய்யணும். எல்லாத்தையும் சரியாக சுத்தம் செஞ்சீங்க. இந்த மூடியை சரியாக சுத்தம் செஞ்சீங்க. இது ஓரத்துலலாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த லெக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது கொஞ்சம் இதாகட்டும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது
கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருந்தால் கொஞ்சம் லைஃப் வரும், பிரச்சனை வராது. கொஞ்சம் அரைக்குறையாக போட்டிங்க அப்படின்னா பிரச்சனை வரும். இந்த ஸ்ப்ரிங் எடுத்துங்க, இந்த லெக்ஸ் எல்லாம் இந்த ஏரியாலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நல்லது. அப்போ அந்த நேரத்தில் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அழுத்தி ஒரு கையால் பிடிச்சிட்டு இருப்போம். சிங்கிள் ஹேண்டாக சர்வீஸ் பண்ணும்போது கூடுதலையும் எல்லா பொருளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு முறையும் ஓடிட்டு இருக்கோம். ஓகே, தீஸ் திங்ஸ் ஆர் ரெடி, எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ அந்த ஏரியா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அதை நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப சிறந்த வழி, ஒரு பேப்பரை கீழே போடணும், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துங்க, இந்த கவரை மூடி. உங்களுக்கு அது எப்படி மூடுறதுன்னு தெரியும், நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த இது ரெடி. இப்போ இந்த யூனிட் எடுத்துங்க, யூனிட் எடுத்துட்டு இதை ஒத்துக்க வச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு புது ப்ரெஷர் ரோலர் வச்சுருக்கோம். புது ப்ரெஷர் ரோலரு நம்மள்ட்ட இருந்துச்சு. பை கிரேஸ், பை காட் கிரேஸ், அவருடைய எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் ரோலர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது நியூ ப்ரெஷர் ரோலர், இது நியூ, இது எக்ஸிஸ்டிங் திங் அஃபெக்டட். ஸோ நம்ம நியூ மாற்றணும். ரைட்? ஓகே. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கியர் செக்ஷன் எல்லாம் ஒரு ஏரியாவில் இருக்கணும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரே ஒரு சின்ன வேலை, கொஞ்சோண்டு கிரீஸ் எடுத்துங்க. இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், சரி, இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கிரீஸை மூடி வச்சுருக்கோம். இப்போ இதை தூக்கி கரெக்டாக அங்கே போடுங்க. ரைட்டா? பர்ஃபெக்ட். இப்போ டெஃப்லான் அசம்பிளி எடுத்துங்க. டெஃப்லான் அசம்பிளி நான் சொல்லியிருக்கேன், இந்த கியர் செக்ஷனில் தான் இந்த கேபிள் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் வே, மைண்டில் வச்சுக்கிறது. ரைட்டா? அதுக்கு இப்படி அடிச்சு விட்ருங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. ரைட்டா? இந்த லெக் எடுத்துங்க. இந்த லெக் எப்போது பார்த்தீங்கன்னா, இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, காது வந்து உள்பக்கம் இருக்கணும். காது வந்து உள்பக்கம் இருக்கணும். இப்படி வெளிப்பக்கம் இருக்கக்கூடாது, இப்படி வெளிப்பக்கம் இருக்கக்கூடாது, உள்பக்கம் இருக்கணும். அப்போ உள்பக்கம் இருக்குன்னா ஏதாவது ஒன்று தான் மேட்ச் ஆகும், ரெண்டில் ஒன்று தான் மேட்ச் ஆகும். பாருங்கள், உள்பக்கம் இருக்கும். இப்போ இதை எடுத்துங்க, ஒரு ஸ்ப்ரிங் இது உள்ளே மாட்டிக்கிட்டு இந்த பாருங்கள். இதையும் தப்பாக போட முடியாது, ஏன்னா அதில் 2 ஹோல் இருக்கும், அந்த 2 ஹோல் மேட்ச் ஆகும். பாருங்கள், இப்போ நான் போடுறேன், இந்த 2 ஹோல் மேட்ச் ஆகலை. அப்போ இதை நான் என்ன பண்ணிடுறேன், எடுத்துடுறேன். இது செட் ஆகலை அப்படின்னு எடுத்துடுறேன். இப்போ இதை எடுத்துக்கிறேன், இதை ஸ்க்ரூவை போட்டுட்டு இப்போ இது உள்ளே சொருகி, இதை பாருங்கள், இதை உள்ளே சொருகி வைக்கிறேன். இந்த 2 ஹோல்ஸ் ரெண்டு நீட்டி நிற்கும், அது ரெண்டும் செட் ஆகும். இப்போ அந்த ஸ்ப்ரிங்கை அப்படி இழுத்து தான் அதில் மாட்டி விட்றேன். அவ்வளோதான், மாட்டி விட்டேன்னா இப்போ இதை எடுத்துக்கிறேன். பாருங்க, அதே மாதிரி இந்த லெக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வராது, இந்த சைடு தான் வரும், உள்நோக்கி வரணும். இப்போ இந்த பாருங்க, இது உள்ளே செலுத்திட்டு கரெக்டாக இருக்கும், அந்த 2 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ இதை அழுத்திட்டு இந்த பாருங்க, அவ்வளோதான். ரைட்டா? சரி. ஸோ இப்போ சுற்றி பாருங்கள், ஸ்மூத்தாக சுற்றும். இது வந்து இப்படி எடுத்திங்கன்னா ஒன்லி ப்ரெஷர் ரோலரை மட்டும் சுற்றும். இப்போ இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் ரோலரும் டெஃப்லானும் சுற்றும். இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரெஷர் ரோலர் மாற்றிருக்கோம், டெஃப்லான் மாற்றிருக்கோம். சில நேரங்களில் தேவைப்பட்டால் இந்த ஹீட்டர் அசம்பிளி, தட் இஸ் பிளம்மண்டு, அதையும் மாற்றலாம். இதில் 3 மாத்திரத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ரெஷர் ரோலர், டெஃப்லான், ஹீட்டர் அசம்பிளி, தட் இஸ் பிளம்மண்டு. இதில் 3 எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? இந்த லெசன்லேயே ரொம்ப முக்கியமானதே அது. 3 எப்படி மாற்றுறது ஒரே லெசன்லேயே நம்ம முடிச்சிட்டோம். பை காட் கிரேஸ் நமக்கு வந்து ப்ரெஷர் ரோலரை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட்டா? இப்போ இதை எடுத்துக்கங்க, இந்த மூடி எடுத்துங்க. இந்த மூடியை கீழே இருந்து கொண்டு போங்க. இந்த பாருங்க, கீழே ஒரு ஹோல் இருக்கும், நான் காமிக்கிறேன். ஒரு ஹோல் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. அந்த ப்ரொஜெக்டரு அப்படியே உள்ளே வச்சு லேசாக மேலேருந்து அப்படி அழுத்துங்க.
அழுத்துனீங்கன்னா ஒரு சின்னதாக சத்தம் கிளிக் வரும். ரைட்டா? இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? அந்த 2 ஸ்க்ரூ மட்டும் வித்தியாசமாக இருக்கும். நான் ஏன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஸ்க்ரூவெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூ டிரைவர் வேணும். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் தான் ஸ்ட்ராங் பண்ண முடியும், ஷார்ட்டாக இருந்தால் ஸ்ட்ராங் பண்ண முடியாது. பார்த்தேன், நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், நல்லா முடிக்கிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ நம்மகிட்ட ஃபியூசர் அசம்பிளி ரெடி, பக்காவாக இருக்குது. ஃபியூசர் அசம்பிளி பக்காவாக இருக்குது. ரைட்டா? டஸ்ட் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். நீட்டாக இருக்குது. ரைட்? அதை பாதுகாப்பாக இப்படி மேலே வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? பாதுகாப்பாக இங்கே வச்சுருக்கோம். இப்போ பிரிண்டர் எடுக்கிறோம். அந்த ஈரத்துணி வச்சுருக்கு பார்த்தீங்களா? அந்த ஈரத்துணியால் கம்ப்ளீட்டாக துடைக்கிறோம். அந்த ஈரத்துணியால் கம்ப்ளீட்டாக துடைக்கிறோம். துடைக்கும் போது கேர்ஃபுல்லாக துடைக்கணும். ரஃப் அண்ட் டஃப்பாக துடைக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயமே தான். ரஃப் அண்ட் டஃப்பாக துடைச்சா, ஏன்னா ஏதாவது சென்சார்லாம் நீட்டிக்கிட்டு நிற்கும். நீட்டிக்கிட்டு இருக்க சென்சாரை நம்ம உடச்சிடக்கூடாது. அதனால் அவசரப்படாமல் இந்த வேலையை செய்யணும். என்ன செய்யணும்? அவசரப்படாமல் இந்த வேலையை செய்யணும். உள்ளுக்குள்ளே குடும்ப வழி லைட்டாக துடைக்கணும். எல்லாம் சென்சாருக்கு பிளாஸ்டிக் சென்சாரு. நீட்டிக்கிட்டு நிற்கணும். நீட்டிக்கிட்டு நிற்கிற சென்சாரை வந்து நீங்கள் உடச்சிடக்கூடாது. ரைட்டா? அவ்வளோதான். கொஞ்சம் கீழே தலைகீழே ஆக்கி கொஞ்சம் ஒரு தொடக்கம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நவ் ரெடி. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரைட்? ஓகே. இப்போ டெஃப்லான் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? ரைட்? இதை அப்படி வச்சு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்களே ஈஸியாக வச்சிடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்யும் போது என்ன செய்யணும்? ஸ்மூத்தாக பொறுமையாக வேலை செய்யணும். அவசரமே படக்கூடாது. அவ்வளோதான். வேலை பொறுப்பு அழுத்த எடுத்துக்க லாக் ஆகிடும். ரைட்டா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 3 ஸ்க்ரூ. ஏற்கனவே பார்த்துருக்கோம் 3 ஸ்க்ரூ. 1 2 3. ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் ஸ்க்ரூவை அல்லது இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிவிடும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து மேக்னடைஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மேலேருந்து கொண்டு வாங்க. எஸ். பாருங்க. எஸ். ஸோ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. அடுத்தது இதை பாருங்க. இந்த ஸ்க்ரூ மேலே பண்ணுறேன். பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்க்ரூ இதை பாருங்க. ரைட்டா? 3 ஸ்க்ரூ போட்டாச்சா? இப்போ ஸ்க்ரூ கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டேன். நல்லா டைட் பண்ணி, ஏன்னா அது வந்து மூமெண்ட்டில் உள்ள அசம்பிளி. அதனால் அந்த அசம்பிளி வந்து நல்லா டைட் பண்ணி. அதனால தான் நான் சொன்னேன் ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கங்க. இந்த இடத்துல டைட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த இடத்துல சென்சார் இருக்குது. நான் காமிக்கிறேன். இந்த இடத்த டைட் பண்ணும்போது கரெக்டாக இப்படி உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சென்சார் இருக்குது. இந்த இடத்துல சென்சார் இருக்குது. இந்த சென்சார் வந்து உடஞ்சிடும், ஏன்னா பிளாஸ்டிக்கால் ஆனது. அதனால் இந்த இடத்துல டைட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் பண்ணணும். கொஞ்சம் இந்த சைடு ரைட் சைடு ஒரு மாதிரி ஸ்க்ரூ டிரைவரை சாத்திட்டு பண்ணணும். லெஃப்ட்டில் போகக்கூடாது. லெஃப்ட்டில் போடுச்சுன்னா உடஞ்சிடும். ரைட்டா? இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இந்த கேபிள் ஒன்று நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் கேபிள் எடுத்துங்க. இந்த ப்ளூ கலர் கேபிள் தான் ஃபிலமெண்ட் கேபிள்.
ப்ளூ கலர் கேபிள் தான் ஃபிலமெண்ட் கேபிள். ரைட், ஃபஸ்ட்டு கேபிள் கம்ப்ளீட்டு. அடுத்த ஒன்று ஒன்றா எடுத்துங்க. உங்களுக்கே நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் தான் கழட்டினீங்க, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் பண்ணுவீங்க, எல்லாம் நம்மளால் முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீங்களும் செய்ய போகிறீங்க. கரெக்டாக சொருவரத்தை கரெக்டாக எல்லா லெக்கும் கரெக்டாக உள்ளே போயிருக்கான்னு பார்த்துங்க. லெக்கு சரியாக போகலை அப்படின்னா பிரிண்ட் அவுட் வராது, பேப்பர் மட்டும் வரும், எழுத்து வராது. ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஏன்டா அது எழுத்து வரலன்னா அதில் ஏதோ ஒரு லெக்கை வந்து சரியாக சொருகாமல் விட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த HP 1020 LPP 2900 ஆல்மோஸ்ட் ஒன்றாவே இருக்கும், சேமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு மெத்தடு, இதுக்கு ஒரு மெத்தடு கிடையாது. கொஞ்சோண்டு மூடி மாறி இருக்கும், அந்த கவர் மட்டும் கொஞ்சோண்டு மாறி இருக்கும். அது என்ன மாதிரி இருந்தால் நமக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரி பாருங்கள், இப்போ 1 2 3 4 கேபிளையும் பண்ணிட்டோம். இந்த கேபிளை இப்படி எடுத்து இப்படி விட்டோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த ஃபிலமெண்ட் கேபிள் எடுத்துங்க. இப்போ இந்த ஃபிலமெண்ட் கேபிள் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கேபிள் எடுத்துங்க, இப்படி கொண்டு போங்க. அப்படியே எடுத்தீங்க. அடுத்த கேபிள் கொண்டு வாங்க. அவ்வளோதான், ஒன்றாச்சா? அப்படியே இங்கே இழுங்க. இதை பாருங்க, இதில் உள்ள தள்ளுங்க, அப்படியே மேலே கொண்டு போங்க. அப்படியே உள்ள தள்ளுங்க, மேலே கொண்டு வாங்க. அப்படியே லைட்டாக இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு பண்ணுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதனால தான் அழகாக கற்றுக் கொடுக்கணும். அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, ஃபினிஷ்ட். ரைட்டுங்களா? எல்லா வேலையும் அழகாக முடிச்சிட்டோம். ரைட்டா? ஃபிலமெண்ட்டை போட்டோம், டெஃப்லான் போட்டோம், ப்ரெஷர் ரோலர் போட்டோம், கேபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். எல்லா கேபிளும் ப்ராப்பராக இருக்குது. ரைட், இப்போ வந்து நம்ம மூடியை